ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி ஈவினிங் வந்து ஆர்ஆர்பி எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஃப்த் டே இன்னைக்கான கொஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி கொஷின் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சூப்பினேஷன் இஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு பிரச்சனையே. ஆப்ஷன் ஏ, டர்ன் லோவர் ஆர்ம் அண்ட் ஹேண்ட் ஸோ பாம் இஸ் டவுன். டர்ன் லோவர் ஆர்ம் அண்ட் ஹேண்ட் ஸோ பாம் இஸ் அப். Turn palm towards the inner aspect of forearm. Turn fingers position to midline. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் தான் சொன்னேன் இல்லை, கொஷின் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. சூப்பினேஷன் இஸ். ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் சூப்பினேஷன்னா என்ன, ப்ரோனேஷன்னா என்னங்கிறது. ஸோ இதில் முக்கியமான வேர்டு சொல்லிடுறேன். இந்த வேர்டை வச்சே நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். ஒரே ஒரு வேர்டு தான், பாம் இஸ் அப். கரெக்டா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுப்பைன் ப்ரோன், எல்லாருக்கும் தெரியும். இதே வந்து ஹேண்டில் பண்ணா அதான் சூப்பினேஷன் ப்ரோனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூப்பினேஷன்ல எப்பயுமே எப்படி இருக்கும், பாம் அப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ பாம் அப்னு இருந்த வேர்டு தான் முக்கியமான வேர்டு. ஸோ பாம் அப் இஸ் தான் சூப்பினேஷன். இந்த ஆப்ஷன் ஏ உங்களுக்கே தெரியும், பாம் டவுன்ல இருந்தா அது பேர் என்ன, ப்ரோனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ப்ரோனேஷன், ஆப்ஷன் பி தான் ஆன்சர் சூப்பினேஷன். தென் மற்றது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மற்றது என்னது, டர்ன் பாம் டுவர்ட்ஸ் த இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபோர் ஆர்ம். ஃபோர் ஆர்முக்கு பாம் டுவர்ட்ஸ் த இன்னர் ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் எ ஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃப்ளெக்ஷன். ஃபோர்த்து, டர்ன் ஃபிங்கர் பொசிஷன் டு மிட்லைன். ஃபிங்கர்ஸ் வந்து மிட்லைன் கூட, அதாவது டுவர்ட்ஸ் த பாடி எடுத்துட்டு வரோம்ல, அப்டக்ஷன் அடக்ஷன். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து அடக்ஷன். ஓகே, டுவர்ட்ஸ் த மிட்லைன். இந்த மாதிரி வேர்டு தான் பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஷின் எப்பெல்லாம் சிம்பிளாக இருக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் சிம்பிளாக இருக்கும் போது தான் நம்ம ஆன்சரை ஜாக்கிரதையாக எழுதணும். ஏன்னா ஆப்ஷனை பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Which of the following term denotes patient inability to void even though kidneys are producing urine that enters the bladder? ஓகேவா? ஸோ இந்த கொஷின்லையும் கடைசி வேர்டு தான் முக்கியம். என்ன சொல்றாங்க, கிட்னிஸ் ஆர் ப்ரொடியூசிங் யூரின். யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்பனா ஒலிக்யூரியாவும் கிடையாது, டிசூரியாவும் கிடையாது. ஓகே, ஒலிக்யூரியானால என்ன அர்த்தம், யூரின் ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தா அது பேர் ஒலிக்யூரியா. டிசூரியானா பெயின்ஃபுல். அப்ப ரெண்டுமே கிடையாது. மீதி என்ன இருக்கு, அர்ஜென்சியா ரிட்டென்ஷனா இருக்கு. ஓகேவா? ஸோ பேஷண்ட் என்ன சொல்றாங்க, வாய்ட் பண்ண முடியல ஈவன் தோ யூரின் ப்ரொடியூஸ் ஆனாலும் அப்படின்றாங்க. தென் இட் இஸ் நோன் எஸ் ரிட்டென்ஷன். ஓகேவா? ஸோ ப்ரொடியூஸ் ஆகிற யூரின் வெளியே போகலன்னா அது அப்புறம் ரிட்டென்ஷன் தான் சொல்லுவாங்க. அர்ஜென்சினா என்ன அர்த்தம், தே கான்ட் ஏபிள் டு ஹோல்ட். ஓகே, யூரின் ப்ரொடியூஸ் ஆனோடனே அவங்களுக்கு என்ன வேணும், வாய்ட் பண்ணணும்னு அந்த தாட் வந்துச்சுன்னா அது பேர் தான் அர்ஜென்சி. Next question. The nurse are participating in a health fair at a local mall and are giving influenza vaccine to senior citizen. What level of prevention are the nurse practicing? ரொம்ப 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 முக்கியமான கொஷின். இந்த மாதிரி கொஷின் தான் நிறைய வரும். ஓகேவா? என்ன சொல்லுவாங்க, லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். உங்க எல்லாருக்குமே தெரியும், வி ஹாவ் 4 லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். என்னது, ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. பிரைமார்டியல், ஆக்சுவலாக பிரைமார்டியல் கொடுக்கல. பிரைமார்டியல், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மால்ல வேக்சின் கொடுக்குறீங்க. ஸோ வேக்சினேஷன் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் பிரைமரி லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் தான். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் பிரைமரி லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ இந்த கொஷின் நிறைய வர்றதுனால நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிரைமரி ப்ரிவென்ஷன் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த வேக்சினேஷன், அதான் இம்யூனைசேஷன், எல்லாமே ஒன்று தான். ஓகே, வேக்சினேஷன், இம்யூனைசேஷன், தென் அந்த மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு பிரைமரி ப்ரிவென்ஷனில் வந்துடும். செகண்டரி ப்ரிவென்ஷன்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குல்ல, இந்த பேப்ஸ்மியரு, பிரெஸ்ட் செல்ஃப், பிஎஸ்சி பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே செகண்டரி ப்ரிவென்ஷன்ல வந்துடும். டெர்ஷரி ப்ரிவென்ஷன்ல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டெர்ஷரி ப்ரிவென்ஷன்ல வரும்.
மீதி ஒன்னே ஒன்று தான் இருக்கு, பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன். பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்களுக்கு அந்த டிசீஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்க கிட்ட டீச் பண்ணுறீங்க. என்ன டீச் பண்ணுறீங்க? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட இருக்கணும், டயபெட்டிக் வராமல் இருக்கணும், ஹைப்பர் டென்ஷன் வராமல் இருக்கணும், ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு டீச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த ஹெல்த் எஜுகேஷன், இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன். ஏன் பிரைமார்டியல்னா, அவங்க ரிஸ்க் ஃபேக்டரே இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, ஹெல்த்தி ஹெல்த் ஃபேர் ஃபார் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசனுக்கு தான் என்ன ஆகும்? இன்ஃப்ளூயன்ஸா வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அதனால தான் இது பிரைமரி ப்ரிவென்ஷன். ரெண்டாவது, பிரைமரி ப்ரிவென்ஷன் எப்பயுமே ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன். ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன் ஒரே ஒரு டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எதுக்கு கொடுக்குறோம்? ஒரே ஒரு டிசீஸ் தான் கொடுப்போம். ஓகே, அதனால தான் இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி ப்ரிவென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஸோ நீங்கள் நேற்று தான் சொல்லியிருந்தேன், உங்கள் லைக்ஸ் தான் என்னோட பூஸ்டப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வீடியோ விட நேற்று வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆக்சுவலாக நான் இது என்னோட டீம் கிட்ட கூட ஷேர் பண்ணேன். பசங்க இப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை உடனே செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்பெஷல் விஷஸ் இது உங்கள் எல்லாருக்கும். எதுக்குன்னா, நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான். இந்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு பெரிய பெரிய அசட்டே. எனக்கு நான் இப்போ ரொம்ப வெல்த்தாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பணக்காரனாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் கொடுத்த லைக்கும் கமெண்டுக்கும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், GUSS is an assessment technique to check skin integrity, neurological status, dysphagia, stroke severity அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. வாட் இஸ் GUSS? கஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் கஸ் டெக்னிக்? ஆக்சுவலா ஆன்சர் சொல்லிடுறேன். டிஸ்பேஜியாக்கு தான் பார்ப்பாங்க. GU stands for gugging. S, ஒரு S stands for swallowing. Another S, screen. அதான் GUSS ஸ்கோரிங். ஓகேவா? ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஸ்கோரு. ஓகேவா? இது பேஷண்ட்டை ஸ்வாலோ பண்ணிட்டு கஃப் பண்றாங்களா, இல்லை வாய்ஸ் சேஞ்ச் ஆகுதா, அப்புறம் ட்ரூலிங் எச்சு வருதா, இதை மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கஸ் ஸ்கோரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்குது. 20+ அந்த மாதிரிலாம் ஸ்கோர் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ரொம்ப GUSS இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்பேசியா அசஸ்மெண்ட். மற்றது ஸ்கின் இன்டெகிரிட்டிக்கு ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ், பிராடன் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிராடன் ஸ்கேல் இஸ் யூஸ் ஃபார் ஸ்கின் இன்டெகிரிட்டி. நியூராலஜிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு US GCS. எஸ், ஸ்ட்ரோக் சிவியாரிட்டிக்கு ஏதாவது ஸ்கேல் இருக்கா? எஸ், எனி ஐடியா? ஸ்ட்ரோக் சிவியாரிட்டி அசஸ் பண்றதுக்கு எனி ஸ்கேல் இஸ் தேர்? எஸ், இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். NIHSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஸ்ட்ரோக் ஸ்கேல் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாட்ரேட் ஸ்ட்ரோக்கு, மைல்டு, மாட்ரேட், சிவியர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. அதான் ஸ்ட்ரோக் சிவியாரிட்டி ஸ்கேலுக்கான ஸ்கோரிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ரிமூவ்டு பாடி பார்ட் ஷுட் பி டிஸ்போஸ்ட் பை. ஓகேவா? ஸோ இந்த பாடி பார்ட்ஸ் எங்கே டிஸ்போஸ் பண்ணுவோம்? எல்லோ நம்மளுக்கு தெரியும். ஆனால் எல்லோ என்ன பண்ணுவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா, இன்சினரேஷன் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஆட்டோ கிளேவிங் நம்ம யூஸ்வலாக பண்ண மாட்டோம். இன்சினரேஷன், ஷெட்டிங், இந்த ரெட்டில் போடுறோம்ல இன்ஃபெக்டட் பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் ஷெட்டிங் பண்ணுவாங்க. இதே இந்த கீமோதெரப்பி ட்ரக்ஸ் இதெல்லாம் லேண்ட் ஃபில்லிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ABG கொஸ்டின். கிளைண்ட் ABG ரிப்போர்ட் இண்டிகேட்ஸ் pH is 7.25, PaCO2 is 32 mm of Hc,
HCO3 is 24 milliequivalent. What does the nurse identify as possible cause for the result? கொஸ்டின் என்ன கேட்டாங்க, இன்டைரக்டா கேட்டுட்டாங்க. என்ன கேட்டாங்க, பேஷண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் இருக்கு, எதனால அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஏபிஜிக்கு லாஸ்ட் இயரே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இங்கே திருப்பி சொல்லி தரேன். எந்த ஒரு ஏபிஜி கொடுத்துருந்தாலும் ஒரு டேபிளர் காலம் போட்டுடலாம். அசிடோசிஸ், நார்மல், ஆல்கலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் போட்டுடலாம். பிஹெச்சோட நார்மல் வேல்யூ வந்துட்டு 7.35 டு 7.45. 45க்கு மேலே இருந்தாலே அது பேர் என்ன, ஆல்கலோசிஸில் இருக்குது. பிஹெச் வந்து ஆல்கலோசிஸில் இருக்குது. பிசிஓ2 அதான் பிஎஸ்சிஓ2 வந்து 35 டு 45 நார்மல் வேல்யூ. 32 அப்போனா இதுவும் வந்து எங்கே இருக்குது, ஆல்கலோசிஸில் தான் இருக்குது. மீது ஹெச்சிஓ3 நார்மல் வேல்யூ 22 டு 26. ஆனால் 24னால ஹெச்சிஓ3 நார்மலில் இருக்குது. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இருக்குது, பிஹெச்சும் பிஎஸ்சிஓ2 ஆல்கலோசிஸில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸில் இருக்காங்க பேஷண்ட். ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸில் இருந்தாங்க. எப்போ, எதனால ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸில் இருப்பாங்க, இதான் கொஷின். ஓகேவா? ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன்னாலையா, ப்ரொலாங்டு கேஸ்ட்ரிக் சக்ஷன்னாலையா, இன்அடிக்குவேட் நியூட்ரிஷனாலையா, எக்ஸசிவ் மெக்கானிக்கல் வென்டிலேஷன்னாலையா அப்படின்னு தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் எப்போ வரும் அப்படின்னா எக்ஸசிவ் மெக்கானிக்கல் வென்டிலேஷனால வரும். மற்ற ஆப்ஷன்ஸையும் படிச்சிருவோம் நம்ம. ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனால வருது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். கரெக்டா? எந்த ஒரு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் வரும். நெக்ஸ்ட் கேஸ்ட்ரிக் சக்ஷன், ப்ரொலாங்டு கேஸ்ட்ரிக் சக்ஷன் பண்ணா என்ன ஆகும், மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் வரும். ஓகேவா? மீது என்ன இருக்கு, இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன் தான் இருக்கு. இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன்னால என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கு நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, மற்ற நான் 3 ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனால ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் வரும். ப்ரொலாங் கேஸ்ட்ரிக் செக்ஷன்னால என்ன ஆகும்னா மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் வரும். எக்ஸசிவ் மெக்கானிக்கல் வென்டிலேஷனால ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் வந்துடும். மீதி ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு, இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன், அதாவது மேல் நியூட்ரிஷனால என்ன ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னா என்ன செய்யணும்ட்டு. ஆக்சுவலாக எல்லா வீடியோலையும் சொன்னது தான், வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து பாண்டிச்சேரியில் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். நம்ம ஜிப்மர் ஒரு 2022 வந்துச்சுல, அப்போலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் 30 மெம்பர்ஸ் ஜிப்மரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படித்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ்லேயும் அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, கிளாஸ் டீட்டெயில் சொல்லுவாங்க. கிளாஸ் வந்துட்டு 24th ஏப்ரல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரெகுலர் பேட்ச் வந்து 3 months யூஸ்வலாக நாங்கள் ரன் பண்ணுவோம். 6000 தான் ஃபீ. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கே போனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சரி, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எடுக்கிற ஒரே இன்ஸ்டியூட் நாங்கள் மட்டும்தான். தென் இந்த ஃபீஸில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆக்சஸோட எல்லாம் தர ஒரே இன்ஸ்டியூட் எங்கள் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் மட்டும்தான். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் பேஸ்டு கொஷின் 1, 4, 9, 16, 25 இந்த மாதிரி சீரீஸ் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும், ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 3 டிஃப்ரென்ஸ். 4க்கும் 9க்கு என்ன டிஃப்ரென்ஸு, 5 டிஃப்ரென்ஸ். 9க்கும் 16க்கு எத்தனை டிஃப்ரென்ஸு, 7 டிஃப்ரென்ஸ். அடுத்தது என்னவா இருக்கணும், அப்போ 9ஆக இருக்கணும். பாருங்க 9 இருக்கா, 16க்கும் 25க்கும் 9. இது என்ன வருது, இந்த ஆட் நம்பரா வருதா, 3, 5, 7, 9. 9க்கு அப்புறம் என்ன வரணும், 11 வரணும். கரெக்டா? அப்போ 25 + 11 = 36. கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 36 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஏபிஜி அனலைசிஸ் வந்து நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன், தெரியலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஏபிஜி அனலைசிஸ் எப்படி பண்ணணுங்கிறத ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கொஷின். சம் ஆஃப்
10,500 amounts to 21,000 in 4 years at the rate of simple interest. What is the rate of simple interest? எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, நம்மள வந்துட்டு ரேட்டை கொடுத்துருவாங்க, எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, 10,500 கடன் வாங்கியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? அந்த அமௌண்ட் எவ்வளோ ஆகுது, 21,000 மாறிடுது. ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால, ஸோ பிஎன்ஆர் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த இது எப்பயுமே எக்ஸ் போட்டு தானே பழக்கம், அதனால எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இயரும் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இயர் கொடுத்துட்டாங்க 4. ஓகேவா? பி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ 4 into 10,500 into x is equal to 21,000. அவங்க கொடுத்துருக்க கொஷினை இப்படி மாற்றிடலாம். அப்போ எக்ஸ் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் டிவிஷன் அடிஷன் டிவிஷன் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதான். 4 into 500 எவ்வளோ ஆகும், இல்லைன்னா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் தானே தேவை. டிவைடட் பை 100 வேறு போடணும், ஏன்னா இதை பர்சன்டேஜில் மாற்றணும் நம்ம. ஓகேவா? ஸோ 10,500 into 4 வந்து பார்த்தீங்கன்னா 42,000 வரும். ஓகேவா? 42,000 into x ஈக்குவல் டு 21,000. ஓகே, ஸோ இதில் வந்து 100ஆல் டிவைட் பண்ணும், ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் பாருங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே எப்போ வரும், பர்சன்டேஜில் தான் வரும், அதனால பர்சன்டேஜில் தான் நீங்கள் ஆன்சர் போடணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீரோவும் கட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21,000 டிவைடட் பை 420. இங்கேயும் 0 0 கட் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு என்னது 2,100 டிவைடட் பை 42 எவ்வளோன்னு சொல்லி போட்டாலே போதும். ஸோ ஆன்சர் வந்துட்டு யூ வில் கெட் அஸ் 5. ஸோ ஆன்சர் இஸ் 5%. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 5. அடுத்த கொஸ்டின், தே ஆர் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் டுகெதர். இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு என்னன்னு பாருங்க. வேர்ப் என்னது, இதுல எப்பயுமே வேர்ப் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இந்த மாதிரி டென்ஸ் கேட்டால வேர்ப் தான் முக்கியம். ஒர்க்கு தான் வேர்ப். ஓகேவா? ஒர்க்கிங்னு இருக்கு. ஒர்க்கிங் ஐஎன்ஜி வேர்டு வந்தாலே என்ன அர்த்தம், கண்டினியூஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏவும் கிடையாது, சியும் கிடையாது. கரெக்டா? அப்புறம் என்ன செய்யணும், ஒர்க்கிங் முன்னாடி வேர்டை பார்க்கணும். முன்னாடி வேர்டு என்னது, ஆர், இஸ், ஆறு, இதெல்லாம் என்னது ப்ரெசன்ட். இதே வந்து வாஸ், வேர் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பாஸ்ட்னு அர்த்தம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னது, present continuous. This particular word is in present continuous tense. Next, நம்ம சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான், ஆனால் ஜிகேல வந்திருக்கு. பிளான்ட் எம்பிரியாலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித். பிளான்ட் எம்பிரியாலஜி என்ன பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. பிஹேவியர் ஆஃப் அனிமலா, ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் பிளான்டா, forms of life as revealed by fossils of animals or plant, formation of new stars அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் அனிமல்னா என்னது, the study about behavior of animal is known as ethology. What is ethology? Behavior of animal. ஓகேவா? origin and growth of plant பத்தி பேசுறது தான் என்னது, plant embryology. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், பிளான்ட் எம்பிரியாலஜி தான். தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஃபாசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ். ஃபாசில்ஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ், அதான் ஃபாசில்ஸை பத்தி படிக்கிறது என்னன்னா பிளானிட்டோலாஜி வாங்க. வாட் இஸ் பிளானிட்டோலாஜி? ஸ்டடி அபவுட் ஃபாசில்ஸ், ஃபாசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்.
ஓகேவா? தென் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டார். ஸ்டார் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இருக்கு. ரொம்ப சிம்பிளான பேர் வந்து ஸ்டார் கேசிம்பாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இந்த வீடியோ. ஐ திங்க் இந்த பிளான்டமாலஜிலாம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் கற்றுக்கிட்டது. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், நீங்கள் ரொம்ப இன்ட்ராக்டிவாக எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷனில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி முக்கியமாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ என்னோட சந்தோஷத்தை இன்றைக்கும் நீங்கள் கண்டினியூவாக கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.